जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुर्। ॐ तपोनिष्ठाकरिष्ठां तां त्यागवैराग्यभूषितां नमामि भारतीप्राणां मातरं சாரதாத்மஜாம். மலர்கொத்தில் சிறந்த மலர் என்ற தொடரில் நம்ம போன தடவை பார்த்தது சரளாவிற்கு கடுமையான மலேரியா காய்ச்சல் வந்ததுன்னு. இனிமே நம்ம பார்க்க போகிறது சரளாவின் வாழ்வில் அவளது குடும்பத்தினரின் அழுத்தம் காரணமாகவும் மலேரியா காய்ச்சல் அப்படின்னு அடுக்கடுக்கான தடைகளை தாண்டி அவங்களுடைய விடாமுயற்சி எப்படி ஒரு சாதனை பெண்ணாக மாற்றியதுன்னு தெரிஞ்சுக்கிற போகிறோம். பொதுவாக மக்கள் துன்பம் வரும்போது தான் தெய்வத்தை நாடுறாங்க இல்லையா? மிக கடுமையாக உழைக்க வேண்டும், முயற்சியின்றி எதுவும் அடைய முடியாதுன்னு அன்னை ஸ்ரீ சாரதா தேவி அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது தானே ஒரு உதவியை தேடுறோம். ஆனால் அந்த கஷ்டத்தையே தவம் மாற்றி கடுமையாக உழைச்சா என்ன நடக்கும்? அப்படி ஒரு வாழும் உதாரணம்தான் சரளா தேவியோட இந்த பயணம். சுதிராதேவி சரளாவிற்கு மலேரியா காய்ச்சல் வந்திருக்குன்னு கேட்ட உடனேயுமே ரொம்பவே கவலையில் இருந்தாங்க. பிறகு தன்னோட சகோதரன் சுவாமி பிரக்ஞானந்த மகாராஜ்கிட்ட சரளாவின் விவரத்தை சொல்கிறாங்க. சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மொட்டை கடிதம் எழுதுகிறாங்க சரளாவுடைய அம்மாவிற்கு. இங்கே ஒரு இளம் பெண் ஓடி வந்திருக்கா, ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருக்கா, ஆனால் அவள் உங்ககிட்ட போகமாட்டேங்கிறா. அதனால் அவளை கல்கத்தாவில் இருக்கிற சுதிராதேவி கிட்ட அனுப்பியிருக்கோம் அப்படின்னு தாரகேஸ்வரத்திலிருந்து வேறு யாரோ எழுதுகிற மாதிரி ஒரு தந்திரமான ஆனால் ஒரு அன்பான பொய்யை உருவாக்குறாங்க. ஒரு உயிரை காப்பாற்ற எவ்வளவு புத்திசாலித்தனமான ஐடியான்னு பார்த்தீங்களா? இந்த கடித விஷயம் தெரிஞ்ச உடனேயுமே சரளாவிற்கு ஒரே பயம். ஐயோ, வீட்டில் இருந்து என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ என்ற பயம் ஒரு சைடு, மலேரியாவும் சேர்ந்து காய்ச்சலை 105 டிகிரிக்கு கொண்டு போயிடுச்சு. 105 டிகிரினா நினச்சாலே பதறுதில்ல. அப்புறம் பதறி அடிச்சுக்கிட்டு சரளாவுடைய அம்மா வர்றாங்க. ஆனால் அங்கே நடந்ததே வேற. இவளை கூட்டிகிட்டு போனால் திரும்பவும் ஓடிடுவா, அதனால் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சுதிராதேவி கிட்டையே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு நொடி தான் சரளாவின் வாழ்க்கையையே புரட்டி போட்டுச்சு. பிறகு அவங்களுடைய பயமும் விலகிருச்சு. இப்போது பயணத்தோட அடுத்த கட்டம் காசி மற்றும் பிருந்தாவன ஆன்மீக பயணம். அக்டோபர் மாதம் 1911 சகோதரி நிவேதிதை காலமாயிட்டாங்க. இது சுதிராதேவிக்கு தாங்க முடியாத சோகத்தை கொடுக்குது. இந்த ஆழமான துயரத்தில் இருந்து மீண்டு வரத்தான் அடுத்த மாதமே, அதாவது நவம்பர் 1911 காசி யாத்திரைக்கு கிளம்புறாங்க. ஒரு சோகத்தையே எப்படி ஒரு ஆன்மீக தேடலாக மாற்றலாம்னு பாருங்க. காசியில் சிவராத்திரி அன்னைக்கு காலையிலிருந்து எல்லா கோயிலுக்கும் போய் வழிபட்டு மன நிறைவு அடைகிறாங்க. விஸ்வநாதர் திருக்கோயிலில் பக்தர் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் சிவபெருமானை தரிசனம் பண்ண முடியலை. அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து களிமண்ணால் சிவலிங்கம் பண்ணி 4 கால பூஜையும் பண்ணாங்க. பிறகு அதிகாலையில் 3 மணிக்கு விஸ்வநாதரை பார்க்க போகிறாங்க. நல்லாவே தரிசனம் கிடைக்குது. 5 மணி வரைக்கும் அங்கேயே இருந்து ஜப தியானம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த ஞான பூமியை விட்டுட்டு, ஞான பூமினா அந்த காசியை விட்டுட்டு பிரேம பூமியான பிருந்தாவனத்துக்கு போகிறாங்க. பிருந்தாவனத்தில் கோபி தேவிங்கிறவங்க இருக்காங்க. அவங்க சுதிராதேவியோட ஃப்ரெண்டு. அவங்க வீட்டில் சரளாவும் சுதிராதேவியும் தங்குறாங்க.
அங்கே தினமும் 1,00,000 ஜெபம் பண்ணினாங்க சரளாதேவி. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மனசுக்குள்ளே இருக்கும் வைராக்கியத்தை எதுவும் அசைக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். சுதிராதேவி கோபிமா கிட்ட சரளாவை விட்டுட்டு அவங்க சிம்லாவுக்கு கிளம்பி போகிறாங்க. பிருந்தாவனத்தில் சரளாவின் வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு சுலபமாக இல்லை. கடுமையான தண்ணீர் பஞ்சம். 2 பைசா கொடுத்தா 2 குடம் தண்ணி கிடைக்கும். இது மட்டுமா, ஏகாதசி அன்னைக்கு கோவில் சாப்பாடும் கிடைக்காது. அதுக்காக முன்னாடி நாள் இருந்த சப்பாத்தி அதுவும் காஞ்சி போயிருக்கும். அதை தூளாக்கி பால் ஊற்றி சாப்பிடுவாங்க. என்ன ஒரு மன உறுதின்னு பாருங்க. அது மட்டும் இல்லை, கடினமான கோவர்த்தனகிரியையும் வலம் வந்து வெறும் காலோட வெற்றிகரமாக வலம் வந்து முடித்தாங்க. இதெல்லாம் ஒரு அசாத்தியமான சகிப்புத்தன்மையை காட்டுது. சுதிராதேவி ஒரு தடவை சரளாவிற்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அதில், நீ ஸ்ரீராமகிருஷ்ணரை உன்னோட சொந்தமாக்கிக்கோ, உனக்கு அவரை தவிர வேறு யாரும் சொந்தம் இல்லை, மற்ற அனைத்தும் நிலையற்றவை, நம்முடையது இன்னும் எதுவுமே இல்லை அப்படின்னு சுதிராதேவி சரளாவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. அதுக்கு பிறகு சரளாவோட மனதிலிருந்து ஒரு வைராக்கியமும் இறை அனுபூதிக்கான ஏக்கமும் தீவிரமாகுது. அன்னையின் அரவணைப்பு கிடைக்குது. 1912 அன்னையை தரிசனம் பண்ண உத்போதனுக்கு போகிறாங்க சரளாதேவி. அப்போது அம்மா சொல்கிறாங்க, அவங்கள பார்த்துட்டு, ஏன் சரளா இப்படி எத்தனை நாள் இப்படி வீடு வீடாக மாறிக்கிட்டே இருப்ப, என்னோட இரே அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அன்னை ஸ்ரீ சாரதா தேவியோட இந்த வார்த்தைகள் இந்த அழைப்பு சும்மா ஒரு அழைப்பு கிடையாது. பயந்து ஓடிக்கிட்டு இருந்த ஒரு உயிருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அடைக்கலம். அந்த ஒரு வார்த்தை சரளாவின் மன போராட்டத்துக்கே முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. அன்னையிடம் அவங்க அடைந்த பாதுகாப்பும் நிம்மதியும் இன்னும் அவங்கள பலப்படுத்துச்சு. தினசரி வாழ்க்கையும் ஒரு தவமாக மாறுச்சு. அதிகாலை 3 மணிக்கு அன்னை ஸ்ரீ சாரதாதேவி பல்பொடி டப்பா எடுக்கிற சத்தம் கேட்ட உடனே சரளாதேவி முழிச்சுக்கிடுவாங்க. அம்மா நடந்து போகிற டைம்லலாம் லாந்தர் விளக்க பிடிச்சி தூக்கிட்டு போவாங்க. ஆரத்தி முடிஞ்ச உடனேயுமே அன்னைக்கு பாத சேவை பண்ணுவாங்க. இது ஒரு வேலை கிடையாது. இது குருவுக்கும் சீடருக்கும் உள்ள ஒரு ஆழமான ஒரு தெய்வீக பந்தம். பிறகு அந்த நாட்களில் அன்னையின் தம்பி மகளான ராதுவிற்கு கதை சொல்லி கொடுப்பாங்க சரளாதேவி. அப்போது அம்மாவும் அந்த கதையை கேட்டு ரசிப்பாங்க. இந்த உலகத்தில் வாழும் தெய்வங்களுடைய அருகாமை கிடைத்த நாட்கள் சரளாவுக்கு கிடைத்த ஒரு அருட்பிரசாதம் தான். மறுபடியும் சரளாவிற்கு அம்மாவை விட்டுட்டு வெளியே போய் படிக்க வேண்டிய நிலை வந்துச்சு. அதாவது சுவாமி பிரம்மானந்த மகாராஜ் காசி சேவாசிரமத்தில் ஆண்களே பெண் நோயாளிகளை கவனிக்கிறாங்க, அதனால் மகளிரை அனுப்புன்னு சுதிராதேவி கிட்ட சொல்கிறாங்க. அப்போது சுதிராதேவி சரளாவை டப்ரின் மருத்துவமனையில் நர்சிங் படிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. கோலாப்மா இதை கேட்ட உடனேயும் சுதிரா கிட்ட, என்னது, ஒரு பிராமண பெண்ணை மருத்துவமனைக்கு அனுப்புவதா அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனால் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி, சரளா பயிற்சி பெற்று நமக்கு தானே சேவை செய்ய போகிறா அப்படின்னு சொல்லி கோலாப்மா கிட்ட சொல்கிறாங்க. 1914 பிப்ரவரி மாதம் டப்ரின் நர்சிங் படிக்க அங்கே போய் சேர்றாங்க. மருத்துவமனைகள் விதி ரொம்பவே கடினமாக இருந்தாலும் 1916 வேலூர் மடத்தில் கொண்டாடப்பட்ட துர்கா பூஜையில் அன்னையோட சரளாதேவியும் கலந்துக்கிட்டாங்க. எப்பவுமே தன்னோட ஆன்மீக பற்றுதலை விடாமல் இருக்காங்க சரளாதேவி. 1917 நடந்த இறுதி தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று சிறந்த செவிலியராக நிவேதிதா ஸ்கூலில் திரும்பி வர்றாங்க. பாருங்க, நோயாலும் பயத்தாலும் ஓடிக்கொண்டிருந்த சரளாதேவி ஒரு துணிச்சலான மருத்துவ போராளியாக மாறியிருக்காங்க.
இதே மாதிரி தான் நம் வாழ்வில் ஆழமான சவால்களை அர்ப்பணிப்பு உள்ள சேவை பாதைகளாக மாற்றிக்கிடணும். பக்தியும் விடாமுயற்சியும் சரியான வழிகாட்டுதலும் இருந்தால் எந்த இருளையும் கடந்து வெளிச்சத்திற்கு வரலாம். இதெல்லாம் நம்ம இதில் சிந்தித்து பார்க்கணும். இதோட சரளாவின் போராட்ட காலம் முடியுது. அடுத்தது கற்றுக்கொண்ட காலம். அதாவது கற்றுக்கொண்ட காலம்னா அன்னை ஸ்ரீ சாரதா தேவி என்னிடம் வந்து தங்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பிறகு படிக்க போயிடுறாங்க. படித்து முடித்து அம்மா கிட்ட வந்து தங்குறாங்க. அம்மாவிற்கு சேவை பண்ணுறாங்க. அன்னை ஸ்ரீ சாரதா தேவியிடம் எப்படி இருந்தாங்க, என்னென்ன அன்னையிடம் வந்து கற்றுக்கொண்டாங்கங்கிறத அடுத்த தொடரில் பார்ப்போம். ஜெயராம் கிருஷ்ணா. நிரஞ்சனம் நித்யமனந்தரூபம் பக்தானுகம்பாத்ருதவிக்ரஹம் வை ஈஷாவதாரம் பரமேஷமீட்யம் த்வம் ராமகிருஷ்ணம் சிரசா நமாமா. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.